வாழ்க்கையில உண்மையா இருக்கிறவங்க என்னைக்குமே ஒரு படி மேல தான் இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ, உண்மைய மட்டுமே வாழ்க்கை முழுக்க பேசின ஒருத்தர் எவ்வளவு உயரத்துல இருக்கணும்? சத்யா ஊரே வியக்கும்படியான உயரத்துல தான் இருந்தாரு. ஆனா அந்த உயரம் அவருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அது எதனாலன்னு தெரிஞ்சுக்க இந்த கதைய முழுசா கேளுங்க. சத்யாவுக்கு என்னைக்கும் ஒரே கொள்கை தான். அதாவது உண்மையை மட்டும்தான் பேசணும் அப்படின்றது. உண்மையை பேசுறது ரொம்பவே நல்ல விஷயம். ஆனால் சத்யாவோ உண்மையை பேசுகிற பேர் வழின்னு சொல்லிட்டு மற்றவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி தான் பேசுவார். அதனால் அவரோட குடும்பம், நண்பர்கள், சொந்தம்ன்ட்டு எத்தனை பேர்த்துக்கு மனசு கஷ்டமாக இருந்தாலும் அவர் அதை கண்டுக்கவே மாட்டார். கேட்டால் நான் உண்மையைத்தானே பேசுகிறேன், அவங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா பிரச்சனை அவங்க கிட்ட தான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு போயிடுவார். ஆனால் இது எல்லாத்தையுமே தாண்டி அடிப்படையில் சத்யா நல்ல மனுஷன்ற ஒரே காரணத்தினால இவங்க எல்லாருமே அதை சகிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தப்போ அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு. அந்த கனவுல ஒரு குரல், உண்மையாக இருக்கிற நீ இதை விட உயரத்தில் இருக்கணும், நாளையிலிருந்து வாழ்க்கை உன்னை ரொம்ப உயரத்துக்கு கூட்டிகிட்டு போகுது அப்படின்னு சொல்லிச்சாமா. ஒருவேளை நான் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி இந்த மாதிரி ரேஞ்சுக்கு போயிடுவனோ அப்படின்னு சத்யா யோசிச்சுட்டே தூங்கிட்டாரு. அடுத்த நாள் காலையில் அறையை விட்டு வெளியில் வந்த நேரம் அவங்க அம்மா தூரத்தில் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஐயோ அப்படின்னு கத்துனாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளோட சத்யாவுக்கே பயம் ஆயிடுச்சு. கண்ணா என்னடா இது, என்ன என்ன எப்படி நிற்கிற அப்படின்னு அவங்க சொல்லவும் அவனுக்கு புரியலை. என்னாச்சோ ஏதாச்சோன்னு கீழே பார்த்தா அவன் காலு தரையில படவே இல்லை. தரைக்கு 2 அடி மேலே தான் மிதந்துக்கிட்டு இருந்தாரு. ஓ, ராத்திரி வந்த கணவனோட பலன் இதுதானா? சொன்ன மாதிரியே உயரத்துல தான் இருக்கேன் போல அப்படின்ட்டு வரிசையா குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியானாங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு முந்தின நாள் வந்த கனவையும் அந்த கனவுல சொன்ன அசிரியையும் பத்தி சொல்றாரு. ஆளுக்கு ரொம்பவே குஷி ஆயிடுச்சு. முதல்ல கொஞ்சம் மிதந்துக்கிட்டு இருந்ததுனால நடக்கிறதா மிதக்கிறதான்ற மாதிரி ஒரு குழப்பத்திலேயே இருந்தது. காலுக்கு பழக்கம் இல்லைல்ல. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடுச்சு. பாருங்க, நான் உண்மையாக இருந்ததுனால கடவுள் எனக்கு கொடுத்த பரிசுது அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக வீட்டை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனால் பிரச்சனையே அடுத்த நாள் காலையில் தான் ஆரம்பிச்சுது. ஏன்னா அடுத்த நாள் திங்கக்கிழமை ஆஃபீஸ்க்கு போகணும்ல. காலையில் எந்திரிச்சு குளிக்கிறப்போ சில்லுன்னு உச்சந்தலையில் விழுந்த தண்ணி கீழே என்னாச்சுன்னே தெரியல. ஏன்னா கால் தரையில படவே இல்லை. தரை ஈரமா இருந்ததா, சொதசொதன் இருந்ததா, வழுக்குச்சா, எதுவுமே சத்யாவுக்கு தெரியல. அதுக்கப்புறமா வந்து உடைய எப்படியோ கஷ்டப்பட்டு மாத்திட்டாலும் கடைசியா இந்த ஷூவும் சாக்ஸும் போடுறதுக்குள்ள மனுஷன் திணறி போயிட்டாரு. ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு அதுக்கே. அதுக்கப்புறமா அதை முடிச்சுட்டு வெளியில வந்தா பைக்ல இருக்கிற கிக்கரை சுத்தமா உதைக்கவே முடியல. திரும்பி போர்ட்டிக்கோல் நிற்கிற காரை பார்க்குறாரு. அது சரி, இந்த வண்டியவே நம்மளால் உதச்சி தள்ள முடியலையே, இதில் நம்ம எங்கே காரை வச்சு ஓட்டிகிட்டு போகிறது? போனாலும் ஊரில் ஆஃபீஸில் இருக்கவங்க கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும்? பேசாமல் கம்முன்னு வீட்டிலேருந்து வேலை பார்க்கறது தான் சௌரியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்தே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு அங்கே வேலை பார்க்குறதே சுத்தமாக பிடிக்கல. வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறாப்புல இருந்தது. கடவுளே, எனக்கு ஏன்பா இந்த சோதனைன்ட்டு பூஜை அறையில் உட்காந்து நிம்மதியாக புலம்ப கூட முடியல. ஏன்னா சமணம் போட்டு உட்கார்றதுக்கும் அவர்னால முடியவே இல்லை. சாயங்காலம் ஆக ஆகலாம் அவருக்கு ஒரு மாதிரி தனிமைப்பட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட உயரத்துலேருந்து பார்த்து பேசி பழகினதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களோட கண்ணை பார்த்து பேசுகிறதே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இவங்க எல்லாரையும் இவரை அண்ணாந்து பார்க்குறதும் அவருக்கு ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு. சாயங்காலம் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் பேசி சிரிச்சுட்டு ஜாலியாக கீழே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தாங்க. மனுஷனால அப்பவும் சந்தோஷமா இருக்க முடியல. இவங்களையெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பொறாமையாக கூட இருந்துச்சு. ராத்திரி சாப்பாட்டு நேரம், அதுவும் கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு மாதிரியே சமாளித்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. யோசிச்சு பார்த்தா தான் மிதக்க ஆரம்பிச்சதுலேருந்து எப்படி ஒவ்வொருத்தருட்டு இருந்தால் அந்நியப்பட ஆரம்பிச்சோங்கிறது அவருக்கு தோண ஆரம்பிச்சுது. தனியாக உட்காந்து யோசிச்சப்ப தான் கால் தரையில் படாமல் இருக்கிறப்போ எப்படி நம்மளால எதோடையுமே ஒரு உணர்ச்சியை வந்து ஏற்படுத்திக்க முடியலன்னு அவருக்கு தோணுச்சு. அப்பத்தான் நம்மளோட வார்த்தையும் அடுத்தவங்க மனசுல ஒன்றாம இருக்கிறப்போ எப்படி அவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும்
அப்படின்னு சத்யாவுக்கு தோண ஆரம்பிச்சுது. அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் உண்மையை பேசுறோன்னு மூஞ்சியில் அடிச்ச மாதிரி மற்றவங்க கிட்ட பேசுறப்போ அவங்க தன்னோட நம்ம கால் தரையில படாம இருக்கிறது மாதிரி அவங்கனாலேயும் நம்ம கூட ஒன்ற முடியலன்னு சத்யாவுக்கு புரிஞ்சுது. இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற சமயம் அவங்க பையன் உட்காந்து கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தான். அவனுக்கும் அந்த கணக்கு சுத்தமா வரவே இல்லை. அடிச்சு அடிச்சு போட்டுக்கிட்டு இருந்தான். கொஞ்ச நேரத்துல அவனுக்கு அதில் கோவமே வந்துருச்சு. ச்சே, எனக்கு இந்த கணக்கு சுத்தமா வரவே இல்லை, சரியான முட்டாளாட்டிருக்கு நானு, எனக்கு படிக்கவே வரல அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருந்தான். இந்த கணக்கு கூட வரலையே, சரியான முட்டாள் நீ அப்படின்னு வாய் வரைக்கும் வந்துருச்சு நம்ம சத்யாவுக்கு. ஆனா கொஞ்சம் நிதானமா யோசிச்சாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி தானே நம்ம குழந்தையும் இருக்கும்னு முதல் முறையா அவருக்கு தோணுச்சு. கண்ணே, நீ முட்டாள் கிடையாது. ஏன் நீ முட்டாள்னா உன்னை வளர்த்துன நான் யாரு, பெரிய முட்டாளா? ஆஃபீஸில் நானே கூட முக்கியமான ஃபைல் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் சேவ் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்போ நான் முட்டாள் தானே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி. என்னது, சத்யாவா இப்படி பேசுறதுன்ட்டு. ஏன்னா இந்நேரத்துக்கு நார்மல் சத்யாவா இருந்திருந்தா பேச்சு எந்த மாதிரி வந்திருக்கும்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க பையனுக்கே ஒரே ஆச்சரியம். நிஜமாவாப்பா அப்படின்னு கேட்குறான். ஆமாண்டா, இந்த மாதிரி தப்பெல்லாம் எல்லாத்துக்கும் வர்றது தான், இதுக்கே நீ மனசு தளர்ந்தானே எப்படி அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லவும் அவரோட காலு டக்குன்னு தரைக்கு வந்துருச்சு. ஒரு நிமிஷம் சத்யாவுக்கு போன எல்லாமே திரும்ப கிடைச்ச மாதிரியான ஒரு உணர்ச்சி. வீட்டில் இருந்த எல்லாருமே கூட சத்யாவை வித்தியாசமாக பார்த்தாங்க. ஏன்னா இவ்வளோ மென்மையாக சத்யா பேசினது வாழ்க்கையிலேயே அதுதான் முதல் தடவை. அதுக்கப்புறமா சத்யாவோட நடவடிக்கையே மாறிடுச்சு. இப்போவும் உண்மையை தான் சத்யா பேசுகிறான், அதில் எந்த மாற்றமுமே கிடையாது. ஆனால் இன்னும் கொஞ்சம் மென்மையாக வார்த்தைகள் தன்மையாக வருது. உண்மைங்கிறது எப்பவுமே உப்பு மாதிரி தாங்க. அது சரியான அளவில் இருந்தால் தான் வாழ்க்கைங்கிற உணவும் ருசிக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியாது. இந்த மாதிரி வித்தியாசமான சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம சேனல் காஃபார் கதையை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.